பாதி குழம்பு பாதி வரும்லடா. சுத்தமா அடிங்க. கெளுத்தி, கட்லா, ரோகு, பாறை எந்த மீன் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மீனை எடுத்துக்கணும். கட்லா எடுத்துக்கணும். இதுதான் நல்லா இருக்கும். இதுதான் முள்ளு கம்மி. இன்னைக்கு என்ன மீனுக்கா எடுக்கிறீங்க? அது கட்லா. கட்லா சூப்பரா இருக்கும். அரை கிலோ எடுத்துட்டு 5 கிலோ 6 கிலோ போடு. கட்டலை கிரட்டலை நாங்க நல்லா சமைச்சு தரோம். சூப்பரா செஞ்சு தரோம். வெளிசா போட்டுரு. கட் பண்ணி எடுத்துக்கிட்ட மீன். ஒகனிக்கல்லேருந்து அங்கம்மா பேசுகிறேன். ஒகனிக்கல் ஃபேமஸ் மீன் குழம்பு தான். நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் பாருங்க. சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, கருவேப்பிலை தலை, சீரக மிளகு, கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்ற போகிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி, சீரக மிளகு போட்டு நல்லா வதக்கிடணும். பரவாயில்ல இப்படி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா கொட்ட போகிறேன். மீன் குழம்புக்கு மல்லித்தூள், குழம்பு மசாலு, கரு மசாலு, மீன் மசாலு, ஆச்சி மசாலு, சாம்பார் தூள் கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. மசாலா போட்டு லேசாக வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. நானும் தண்ணி ஊற்றி நைஸாக ஆட்டிக்கணும். நல்லா ஆட்டி தாளிச்சு விட போகிறேன். நல்லா 20 நிமிஷம் ஆட்டணும். ஆட்டினா தான் நல்லா சூப்பராக இருக்கும். மசாலா ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். புளி கரைக்கிறேன். அரிசி மசாலில் புளி ஊற்றுறப்ப கரைச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றுறேன். வெந்தயம் கடுகு போட பருப்பேன். வெந்தயம் கடுகு போட்டு சிகப்பு நேரம் வரணும். கருவேப்பிலை போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வெந்தய கடுகெல்லாம் போட்டு செவந்து வந்துடுச்சு. அப்புறம் மசாலா ஊற்ற போகிறேன். மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அழிச்சு விட்டுட்டேன். மஞ்சத்தூள் போட போகிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. 10 நிமிஷம் ஆகும். நல்லா கொதிக்கணும். தாளிச்சு விட்டுட்டேன். நல்ல மசாலா கொதிச்சு விட்டு சுண்டி வந்து விட்டு தான் மீனை போடணும். இப்போ இல்லையா டபுளாண்ணா மசாலா கொதிச்சிடுச்சு. மீனை போடணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடணும். மீன் போட்டமாலே கொஞ்சம் உப்பு போடணும். இப்போதான் மீன் குழம்பு மீன் வெந்துடுச்சு. இப்போ இறக்க போகிறேன். மல்லி இலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒகேனக்கல் வந்தீங்கன்னா அக்காவை கான்டாக்ட் பண்ணி வாங்க. சூப்பராக வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அக்கா வணக்கம்க்கா. நன்றிக்கா. ரொம்ப நன்றி.